கைஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்து தேர்ட் டேர்மில் இருக்க கடைசி யூனிட் அதாவது இயல் 3 இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த்து ஃபுல் வந்து கம்ப்ளீட் கவர் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம செவன்த்தோட கிளாஸ் ஒவ்வொரு இயலாக வந்து ஒவ்வொரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இயலில் வந்து படிக்கிற கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மி தான். அப்படியே வேகமாக ஒரு டைம் நான் ரீட் பண்ணுறேன், ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துறேன். ஒரு ரிவிஷன் மாதிரி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு போதும். சரிங்களா? இயல் 3 ஆசிய ஜோதி. சரிங்களா? எட்வின் அர்னால்டு இதுதான் இதோட ஃபஸ்ட்டு. சரிங்களா? இரக்கம் என்பது தலை சிறந்த பண்பு. இந்த லெசன் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இரக்கம் அதை பற்றி தான் ஃபுல்லுமாகவே வரும். சரிங்களா? இரக்கம் என்பது தலை சிறந்த பண்பு ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே, இது வந்து இந்த பாட்டு நமக்கு தேவையில்லை. இந்த முன்கதை சுருக்கம் இது மட்டும் நம்ம பார்க்கலாம். அரச வாழ்க்கையை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வெளிவந்தவர் புத்த பிரமான். சரிங்களா? இந்த புத்தரோட வாழ்க்கை வரலாற்றை வந்து சொல்கிறது தான் இந்த ஆசிய ஜோதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த லெசனில். பிம்பிசாரா மன்னர் இருக்காருங்க பார்த்தீங்களா, அந்த காலத்தில் வந்து நிறையா யாகம் வந்து மன்னர்கள் நடத்துவாங்க. அதாவது அஸ்வமேத யாகம்னு சொல்லுவாங்க. மனிதர்களே பலி கொடுப்பாங்க, மாடுகளை பலி கொடுப்பாங்க, ஆடுகளை பலி கொடுப்பாங்க. இந்த மாதிரி உயிர் பலி நடத்துகிற யாகங்கள் வந்து நிறையா அந்த மன்னர்கள் வந்து நடத்துவாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நாட்டை கைப்பற்றுறதுக்கு முன்னாடி, ஒரு போருக்கு முன்னாடி இந்த மாதிரி யாகங்கள்லாம் நடத்துவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து பிம்பிசாரா மன்னர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க வந்து யாகத்துக்காக ஆடுகளை நிறையா வந்து கொண்டு போயிட்டுருந்தாங்க. அந்த நடுவழியில் பார்த்தீங்கன்னா, அந்த யாகத்துக்கு போகிற ஒரு ஆட்டில் வந்து ஒரு ஆடுக்கு வந்து காயமாயிருந்துச்சு. இந்த ஃபோட்டோ பாருங்களேன். அவர் புத்தர் வந்து அவரோட தோள் மேலே தூக்கிட்டு அந்த ஆட்டை கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே போகிறாருன்னா, அந்த யாகம் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு பிம்பிசாரா மன்னர்கிட்ட வந்து ஒரு அறிவுரை சொல்கிறாரு. அதை பற்றி தான் இந்த செய்யுள் இது வந்து நமக்கு லெசனில் வந்து டைரெக்டாக கவர் ஆகல. பட் ஆனால் ஒரு கதையை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இது இந்த செய்யுளை இயற்றியது யாருன்னா கவிமணி தேசிய விநாயகர். சரிங்களா? இவரோட ஷார்ட்கட் என்னென்னா கன்னியாகுமரி. சரிங்களா? விநாயகர் தான் இதோட ஷார்ட்கட். ஓகே, இப்போ நான் பின்னாடி இதோட ஷார்ட்கட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சொல்லும் பொருளும் நம்ம பார்த்துக்கலாம். அஞ்சினர்னா பயந்தனர், கருணைனா இரக்கம். இதில் எது வந்து நம்ம மறக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி அதை மட்டும் ஒரு 2-3 டைம் நான் சொல்கிறேன். மிச்சம் ஈஸியாக இருக்கிறத ஒரு டைம் ஜஸ்ட் அப்படியே ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, விழும்னா வீழும்னா விழும், ஆகாதுன்னா முடியாது, இதுவும் ஈஸி தான். நீல் நிலம்னா பரந்த உலகம். என்னது நீல் நீளம்? நீல்னா பரந்த, நிலம்னா உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. முற்றும்னா முழுவதும், மாறினா மலை, இது வந்து எல்லாருக்குமே தெரியும். கும்பினா வயிறு, அதாவது கும்பி பாகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, வயிற்று பாகம், இதுதான். பூதாளம்னா பூமி, பார்னாலும் உலகம். இதே மாதிரி கடலுக்கு வந்து பறவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பறந்து விரிஞ்சு இருக்கனால கடலுக்கு வந்து பறவை அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. பாடல் ஒரு பொருள், நான் சொன்ன அந்த பாட்டோட பொருள் தான் இங்கே இருக்கும். நூல்வெளி பார்த்துக்கலாம். கவிமணி தேசிய விநாயகர் தான் இவரோட முழு பேர். சரிங்களா? 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். அதாவது 1900 இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆண்டில் வந்து வாழ்ந்த கவிஞர் யார்? கவிமணி தேசிய விநாயகர். 36 வருஷம் வந்து ஸ்கூல் டீச்சராக இருந்திருக்காரு. அதாவது ஆசிரியராக, பள்ளி ஆசிரியராக வந்து பணியாற்றிருக்காரு. கவிமணின்னு ஒரு பட்டம் இருக்குது அவருக்கு. சரிங்களா? அதனால் எப்போயுமே எப்படி சொல்லுவோம்? கவிமணி தேசிய விநாயகர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆசிய ஜோதி வந்து ஒரு நூல் இருக்குது. அதாவது எட்வின் அர்னால்ட் சொல்லுவார் பார்த்தீங்களா, லைட் ஆஃப் ஏஷியாங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா, அர்னால்டு தான் வந்து ஏஷியாக்கே லைட். அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒலிம்பிக்கில் இருந்த தீபத்தை ஏற்றிட்டு போகிறாங்களா, அந்த மாதிரி அர்னால்டு வந்து நம்ம ஏஷியாவுக்கு வந்து தீபத்தை ஏற்றிட்டு போகிறாரு. அதுதான் லைட் ஆஃப் ஏஷியா. சரிங்களா? அர்னால்டு யார்? அர்னால்டு ஏற்றிட்டு போகிறாரு. சரிங்களா? இதுதான் வந்து தமிழில் வந்து ஆசிய ஜோதி அப்படின்னு எழுதியிருக்காரு. யார் எழுதியிருக்காங்க? கவிமணி தேசிய விநாயகர். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஆசிய ஜோதிங்கிறத வந்து ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு இருக்கார் பார்த்தீங்களா, எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா. இந்த லைட் ஆஃப் ஏஷியாவை எட்வின் அர்னால்டு எழுதியிருக்காரு. இதை வந்து தமிழில் வந்து ஆசிய ஜோதின்னு இவர் வந்து நூலாக எழுதியிருக்காரு. சரிங்களா? இந்த நூல் வந்து புத்தரோட வரலாற்றை வந்து கூறுது. இன்னொரு ஷார்ட்கட் சொல்கிறேன். இந்த புத்தர் தான் வந்து ஏஷியாக்கே லைட் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக. புத்தரோட வரலாற்றை கூறுற நூல் என்ன? ஆசிய ஜோதி. சரிங்களா? நேர்மையான வாழ்வை வாழ்பவர் வந்து எல்லா உயிர்களுக்கும் இரக்கம் கொள்வார். என்ன சொல்லியிருக்காங்க? நேர்மையாக வாழ்கிறவங்க வந்து எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொள்வார். ஒருத்தர் செய்யக்கூடாது என்னென்னா தீய வினை. எளிதாகும், இதை வந்து எப்படி பிரித்து எழுதலாம்னா எளிது கூட்டல் ஆகும், இப்படி பிரித்து எழுதலாம். பாலை எல்லாம், இதை வந்து பாலை கூட்டல் எல்லாம் அப்படின்னு பிரிக்கலாம்.
இனிமை கூட்டல் உயிர்னா இன் உயிர்னு வரும். சரிங்களா? இன் உயிர். நெக்ஸ்ட்டு மலை கூட்டல் இயலாம் அப்படின்னா மலையலாம். சரிங்களா? மலை கூட்டல் எலாம்னா மலையலாம். இப்படி தான் சேரணும். மனித நேயம். இதில் வந்து என்ன சொல்லுங்க, ஃபஸ்ட்டு இந்த நுழைய முன் பார்க்கலாம். இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வதே ஈகை. சரிங்களா? நாம் வந்து இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னா இல்லை, ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். சரிங்களா? இருக்கிறவங்களுக்கு கொடுத்தோம்னா திருக்குறளில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம பின்னாடி அவர்கிட்ட ஒரு ரிட்டன் வாங்குறதுக்காக நம்ம வந்து பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது பேர் தான் தானம், ஈகை அப்படின்னு சொல்கிறோம். பசி என்று வந்தவருக்கு வயிறார உணவிட வேண்டும். பசின்னு ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வயிறார உணவு அளிக்கணும். தீமை செஞ்சவங்களுக்கும் நம்ம நன்மையை தான் செய்யணும். ஆதரவு இல்லாதவங்களுக்கு அன்போடு நம்ம அரவணைக்கணும். பிறரோட துன்பத்தை பார்த்தோம்னா நம்ம வந்து நினச்சி வருந்தணும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம கற்ற கல்விப்படி எந்த பயனும் இல்லைன்னு சொல்லி முன்னாடி வீடியோவில் திருக்குறளே சொல்லியிருக்காங்க. சரியா? பண்புகளை கொண்ட வாழ்வோரே உயர்வு அடைவார். மறுபடியும் சொல்கிறேன், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், பசின்னு வந்தவங்களுக்கு உணவிடணும், தீமை செய்தவங்களுக்கும் நன்மையே செய்யணும், ஆதரவு இல்லாதவங்கள அன்போட அரவணைக்கணும், பிறரோட துன்பத்தை வந்து தம்மோட துன்பமாக வந்து கருதணும். சரிங்களா? இது வந்து முக்கியமாக ஒரு 3 பேரை பற்றி சொல்லியிருப்பாங்க. இது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புறநானூறோட அடிகள் பார்க்கலாம். தமக்கென முயலா நோன்றான் பிறருக்கென முயல்னா உண்மையானே. சரிங்களா? இதோட ஷார்ட்கட் என்னென்னா, நமக்குன்னு வெளியில் போய் ஒரு வேலை செய்ய சொன்னால் செய்ய மாட்டாங்க. இதே வந்து நம்ம அடுத்தவங்களுக்குன்னு ஒரு வேலை செய்ய போனோம்னா கண்டிப்பாக போயிடுவோம். நமக்குன்னு ஒன்று வெளியில் போக மாட்டோம். புறம். சரிங்களா? நமக்குன்னு ஒன்று சொன்னோம்னா நம்ம வெளியில் போக மாட்டோம். அதே வந்து அடுத்தவங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு போகணும்னா உடனே கிளம்பிடுவோம். சரிங்களா? இதுதான் வந்து புறநானூற்றோட ஷார்ட்கட்டு. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா செய்யுளுமே வந்து புறநானூர்லேருந்து தான் அதிகமாக வருது. சரிங்களா? எக்ஸாமில் இதில் முக்கியமான ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம்னா வள்ளலாரை பற்றி பார்க்க போகிறோம். யார் இவர்னா, இவரோட இந்த வார்த்தை வந்து ரொம்ப ஃபேமஸ். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். யார்? வள்ளலார். இவரை வந்து கடலூர் டு வடலூர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கடலூரில் பிறந்த இவர் வடலூரில் சத்திய தர்மசாலையை வந்து நிறைவேறியிருப்பார். அதாவது தொடங்கி இருப்பார். சரிங்களா? சத்திய தர்மசாலைன்னா எதுவும் இல்லை, அங்கே பசிப்பினியாக இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி அவங்க எல்லாருக்குமே வந்து உணவு இடுறாங்க பார்த்தீங்களா, பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரோட மனிதநேய செயல் வடலூரில் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நான் இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் எல்லாமே மட்டும்தான் ஹைலைட் பண்ணியிருப்பேன். மிச்ச ஸ்டோரி வந்து உங்களுக்கு அப்படியே நான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி சொல்லுவேன். இந்த வீடியோ நீங்கள் ஒரு டைம் அப்படியே ஜஸ்ட் அப்படியே ஃபுல்லாக பார்த்தாலே போதும். இந்த அப்படியே ஃபுல்லாக நீங்கள் படிக்கவே தேவையில்ல. ஃபுல்லுமே உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காரு? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியவர் யார்? வள்ளலார். சரிங்களா? கடலூரில் பிறந்தார். வடலூர். சரிங்களா? கா தான் ஃபஸ்ட்டு. பிறந்தது எங்கே? கடலூரில். அதுக்கப்புறம் தான் வா வரும். சரிங்களா? அப்போனா வடலூரில் சத்திய தர்மசாலையை வந்து நிறுவியிருக்காரு. அடுத்து யாரை பார்க்க போகிறோம்னா அன்னை தெரேசா. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தொழுநோயால் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மக்களுக்கு இல்லாமல் போயிட்டு உதவி செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர். அதனால் வந்து இவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடச்சிருக்கு. மக்களுக்கு செய்கிற பண்பே வந்து மக்களுக்கு செய்கிற பணியே இறைவனுக்கு செய்யும் பணி அப்படின்னு சொல்லார். யார்? அன்னை தெரேசா. இது வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சர்வீஸ் டு மேன் இஸ் அ சர்வீஸ் டு காட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யார்? அன்னை தெரேசா. அதனால அவங்களுக்கு எதுக்கான நோபல் பரிசு கிடச்சிருக்குன்னா அமைதிக்கான நோபல் பரிசு கிடச்சிருக்கு. சரிங்களா? வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனிதல் நீ வாழும் வரை அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா அன்னை தெரேசா. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியவர். அவர் யாருன்னா வள்ளலார். தமக்கென நோன்றான் அப்படின்னு சொல்லி செய்யுள் வந்துச்சுன்னா யாருக்குன்னா புறநானூறு. சரிங்களா? மறுபடியும் ஒரு டைம் ரீகாப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தோம்னா கைலாஷ் செட்டியார். சரிங்களா? இவங்க என்ன இயக்கம் தொடங்கியிருப்பாங்கன்னா, குழந்தைகளை பாதுகாப்போம். அதாவது எதுக்காகனா, இந்த சுரங்க வேலை அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் தொழிலாளர்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாமே வந்து எங்கெங்கே இருக்காங்கன்னு போய் கண்டுபிடிச்சி எல்லா நாட்டுக்கும் போயிட்டு அந்த குழந்தை தொழிலாளர்களை மீட்டெடுத்து அவங்களுக்கு மறுவாழ்வு வந்து உதவி பண்ணவர் யாருன்னா கைலாஷ் சத்யநாத். சரிங்களா? இவர் வந்து கிட்டத்தட்ட 80,000 கிலோமீட்டர் வந்து நடைப்பயணமாகவே விழிப்புணர்வுக்காக போயிருக்காங்க. சரிங்களா? குழந்தைகள் கல்வி மற்றும் உரிமைக்காக வந்து நாடு முழுக்க பரப்புரை செஞ்சவர் இவர் தான். இவங்களும் மலாலான் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, கரும்பலகை யுத்தம்னு சொல்லி பாகிஸ்தானில், இவங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் தான் வந்து நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. சரிங்களா? குழந்தைகளின்
குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். சரிங்களா? உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது. இது சொன்னது யாரு? கைலாஷ் சத்யநாத். மலாலா அவங்கன்னு வந்தா கரும்பலகை யுத்தம். சரிங்களா? கைலாஷ் சத்யநாத் அவங்க வந்தாங்கன்னா குழந்தைகளை பாதுகாப்போங்கிற இயக்கம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. எல்லார் உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவது மனிதநேயம். இது ஈஸியாக எல்லாருமே அடிப்பாங்க. தன் பொருளை கவர வந்தவரிடமும் அன்பு காட்டியவர் வள்ளலார். இந்த கதை நான் சொல்லிடுறேன். ஒரு தடவை வள்ளலார் வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். பயணம் பண்ணிட்டு இருக்கப்போ ரொம்ப அவர் களைப்பாக இருந்தனால நடுவில் ஒரு சத்திரத்தில் படுத்து தூங்கிட்டு இருந்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட காதில் வந்து ஒரு தங்க கடுக்கன் 2 இருந்துச்சு. சரிங்களா? பக்கத்தில் அங்கே இருந்த ஒரு வழியாக போனவர் வந்து அந்த தங்க கடுக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்து திருடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவர் தூங்கிட்டு இருந்தப்போ பொறுமையாக போயிட்டு அவர் ஒரு ஒரு காதில் இருக்க கடுக்கனை வந்து எடுத்துட்டாரு. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காரு, இவர் மறுபடியும் இந்த சைடு திரும்பி படுத்து 2வது கடுக்கனும் எடுக்கிற மாதிரி வசமாக படுத்துக்கிட்டாரு. அப்புறம் வந்து அவங்க 2வது கடுக்கனை எடுத்த அப்புறம் வந்து பொறுமையாக சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு கடுக்கனோட போனால் உன்னை திருடுன்னு நினச்சிருவாங்க. அப்புறம் நீ இதை விற்க முடியாது, உனக்கு என்ன கஷ்டமோ, அதனால தான் உனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி 2வது கடுக்கனுக்காகவும் நான் திரும்பி படுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டுட்டு வந்து அந்த திருடன் வந்து ரொம்ப மனம் வந்து கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். அன்னை தெரேசாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. ஓகே, இது பார்த்துட்டோம். கைலாஷ் சத்யநாத் தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? வள்ளலார் வந்து பசிப்பினியை போக்கியவர். பொறுத்துக்க நான் சொல்கிறேன். வள்ளலார் வந்து பசிப்பினியை போக்கியவர். கைலாஷ் சத்யநாத் வந்து குழந்தைகளோட உரிமைக்காக பாடுபட்டவர். அதாவது குழந்தைகளை பாதுகாப்போங்கிற இயக்கம். சரிங்களா? அன்னை தெரேசா இவங்க வந்து எதுக்காகனா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். முக்கியமாக யாருன்னா இந்த தொழுநோயாளிகள்கிட்ட. அடுத்து பார்க்கலாம். முடிவில் ஒரு தொடக்கம். இது வந்து நம்ம லெசனில் நமக்கு டைரெக்டாக கவர் ஆகாது. அதனால் இது வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த லெசனை. ஓகேவா? இதில் பார்த்தோம்னா அணி இலக்கணம். இலக்கணம் கொஞ்சம் ரொம்ப எப்போவுமே முக்கியம். அணி இலக்கணம். சரிங்களா? அணினாலே அழகு என்பது பொருள். சரிங்களா? அணிக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா அணிகலன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து போன கிளாஸில் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருப்பேனே. அணிங்கிறது என்ன, சிறப்பு பெயர்னு சொல்லியிருப்பேன்ல. பொது பெயரா சிறப்பு பெயரான்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன். அணினா என்ன, காரணத்தோட இருக்கிற பொது பெயர், காரண பொது பெயர். சரிங்களா? அதே வந்து வளையல்னு வந்துச்சுன்னா காரண சிறப்பு பெயர். ஓகேவா? அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலினா மறக்காமல் நீங்கள் போய்ட்டு அந்த இலக்கணம் அந்த வீடியோவை மட்டும் மறக்காமல் பார்த்துருங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒவ்வொரு லெசன் நான் போஸ்ட் பண்ணிட்டே வந்துட்டுருக்கேன். நான் எப்படி படித்து இப்போ கவுன்சிலிங் வரைக்கும் செலக்ட் ஆனேன்னு உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொன்றா வந்து நான் சொல்லிகிட்டே வரேன். ஜஸ்ட் நான் வந்து ரொம்ப எஃபர்ட் போடலை. அப்படி இந்த மாதிரி ஃப்ரீயாகவே நான் படிச்சிட்டாலும் ஈஸியாக எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒன்றுக்கு ஒரு 2-3 டைம் நான் அப்படியே ஜஸ்ட் ரீட் பண்ணாலே போதும், தமிழ் வந்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட போர்ஷனுமே வந்து ரொம்ப ரொம்ப வந்து கம்மியே பண்ணிட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் அதிகப்படியாக இல்லை போன வருஷம் படித்த மாதிரி அவ்வளோ ஃபுல்லாக எஃபோர்ட் போட்டு 2024 குரூப் 4 படித்த மாதிரி அவ்வளோ எஃபோர்ட் போட்டு நீங்கள் படிக்கணும் இல்லை. ஜஸ்ட்டு இதில் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு தரோம்னா பொறுத்துக. இந்த மாதிரி இலக்கண பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இலக்கண பகுதி இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் முக்கியமான ஆட்களை பற்றி நீங்கள் படித்தாலே வந்து போதுமானது. நார்மலாகவே வந்து தகுதி தேர்வில் 80-85 மார்க் இருப்பாங்க எல்லாருமே. நம்மளோட எய்ம் என்னென்னா ஒரு 99 100 ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம எய்ம் பண்ணணும். வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போய்க்கலாம். இயல் 3ஓட அணி இலக்கணம். சரிங்களா? அணினா என்னன்னா அழகு என்பது பொருள். அணினா அணிகலனையும் சொல்லுவாங்க. இதில் வந்து 2 அணியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று இயல்பு நவிர்ச்சி அணி, அடுத்து உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இயல்பு நவிர்ச்சி அணினா எதுவும் இல்லை, நான் அப்படியே சிம்பிளாக சொல்கிறேன். இயல்பான ஒரு நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து நார்மலாக அப்படியே காமிக்கிறது, நார்மலாக செய்யுள்ள சொல்கிறது வந்து இயல்பு நவிர்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. அதாவது தன்மை நவிர்ச்சி அணின்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அப்படியே படிக்கிற பாருங்கள். ஒரு பொருளின் இயல்பை உள்ளதுபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி ஆகும். இருக்கிற விஷயத்த அப்படியே சொல்லுவாங்க. இதை வந்து தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. இது வந்து இயல்பாக நடக்கும். தோட்டத்தில் ஒரு வெள்ளை பசு வந்து மேயுது, கன்றுக்குட்டி எப்பவுமே குதிச்சு தான் அதிகமாக ஓடும். அம்மா என்றது வெள்ளை பசு, இது வந்து காமன் தான். உடனே அண்டையில் ஓடுவது கன்றுக்குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாக குடிக்குது கன்றுக்குட்டி. இது பார்த்தாலே வந்து
ரொம்ப ஈஸியா இயல்பா நடக்கிற விஷயத்த தான் இருக்குது. இது வந்து எப்படி நீங்க ஷார்ட்கட் வச்சுக்கிறீங்கன்னா, இந்த நான் விநாயகர் சொன்ன கவிமணி தேசிய விநாயகர்னாலே விநாயகர்ன்னு நெனச்சுக்கணும். கன்னியாகுமரின்னு நெனச்சுக்கங்க. ஏன்னா பிறந்த இடம் வந்து கன்னியாகுமரி தான். கன்னியாகுமரியில வந்து விநாயகர் சிலை இருக்கு. அத சுத்தி பார்த்தீங்கன்னா, நெறைய மாடுகள் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்குது. சரிங்களா? இதுதான் ஷார்ட்கட் இதோடது. இதே பார்த்தீங்கன்னா, இதில வந்து உயர்வு நவிற்சி அணி இன்னொரு வகை என்ன, உயர்வு நவிற்சி அணி. அதாவது என்னன்னா, சாலச் சிறந்தது, உரிச்சொல் தொடர் மாரி சொல்றோம் பார்த்தீங்களா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சொல்றது. சாலச் சிறந்தது, மாநகரம் இந்த மாரி போன வீடியோல எக்ஸாம்பிள் சொன்னேன். அதே மாரி தான் இது உயர்வு நவிற்சி அணி. ஒரு வார்த்தையில வந்துச்சுன்னா சாலச் சிறந்தது, உரிச்சொல் தொடர்னு அப்படி சொல்லுவோம். ஒரு செய்யுளிலேயே வந்து உயர்வா சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, உயர்வு நவிற்சி அணி. ஒரு கம்பேரிசன்க்காக பழைய லெசன வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இப்ப நான் நடுவுல லிங்க் பண்றேன். சரிங்களா? இப்போ உயர்வு நவிற்சி என்னன்னா, ஒரு பொருளோட இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிற்சி அணி. அதாவது உயர்வா சொல்றாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் நான் இப்ப இந்த செய்யுள் படிக்கிறேன் பாருங்களேன். "குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று" கூதல்னா நடுவுல குளிர். சரிங்களா? பச்சை தண்ணீல குளிச்சா ஜில்லுன்னு இருக்கும். அதே வந்து வெந்நீர்ல குளித்தா மேலே கருக்கும் அது. மேலேன்னா உடல், மேனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுடு தண்ணீல குடிச்சா உடம்பு கருத்தும்னு சொல்லி, ஆகாய கங்கை வந்து அனல் ஆகாயத்துலேருந்து வர கங்கை வந்து ரொம்ப சூடா இருக்கும்னு, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. சரிங்களா? சிம்பிளா என்ன, பாதாள கங்கையில குளிக்கணும். அதுக்கு வந்து இதுவும் வேணாம், அதுவும் வேணாம், அந்த கங்கையும் வேணாம், இந்த தண்ணி பச்சை தண்ணி வேணாம், சுடு தண்ணி வேணாம்னு ஒரு சின்ன விஷயத்துக்கு எவ்வளோ உயர்வா சொல்றாரு. அதாவது சின்ன ஒரு ஆத்து ஒரு விஷயத்துக்கு வந்து உயர்வா இவ்வளோ சொல்றாங்களே, இது பேர் தான் வந்து உயர்வு நவிற்சி அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் பார்க்குறப்பயே சொல்றீங்க பார்த்தீங்களா, இந்த தோட்டத்தில மேயிற இது இயல்பா விஷயம் வந்து இயல்பு நவிற்சி அணின்னு சொல்லுவாங்க. தன்மை நவிற்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து 2வது எக்ஸாம்பிள் பாருங்க. உயர்வு நவிற்சி அணின்னா, எதுவுமே எனக்கு வேணாம். ஒரு சின்ன விஷயத்த வந்து ரொம்ப உயர்வா சொல்றாங்க. இதுதான் வந்து உயர்வு நவிற்சி அணி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த 2025ஓட குரூப் 4க்கு என்னன்னா, நீங்க புக் பேக்ல இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் வந்து நீங்க குடுக்கணும். ஒவ்வொரு விஷயமும் இந்த பத்தியை படிச்சு வந்து விடையளிங்க. நகர சொற்களோட கண்டுபிடிக்கணும். இந்த சந்திப்பிழை, ஒரு எங்க இடத்துல வரும், அதெல்லாம் எங்க வரும். இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லயே வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன வந்து உங்களுக்கு குடுத்துருக்கேன். மறக்காம அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே பாருங்க. ஜஸ்ட் 1 நிமிஷத்திலேயே வந்து உங்களுக்கு அந்த லெசனே வந்து கிளீனா எக்ஸ்ப்ளைன் ஆயிரும். கலைச்சொல் அறிவோம். இது வந்து ரொம்ப முக்கியம். சிலபஸ்ல வந்து டைரக்ட்டாவே சொல்லியிருக்காங்க. மனித நேயம்னா தெரியும் ஹியூமனிட்டின்னு. கருணைனா தெரியும் எல்லாருக்குமே மெர்சி. சரிங்களா? கருணை, இரக்கம் அப்படின்னாலே மெர்சி. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைனா டிரான்ஸ்பிளான்டேஷன். என்ன சொல்லியிருக்காங்க? டிரான்ஸ்பிளான்டேஷன். ப்ரொனன்சியேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த இடத்துல பார்த்தீங்களா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த மாரி நெறைய ஒரே மாரி ஸ்பெல்லிங்லேயே இருக்கும். சரிங்களா? அந்த டைம்ல டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு கரெக்ட்டா நம்ம பார்க்கணும். என்னது? உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு. நோபல் பரிசுனா இங்கிலீஷ்லயும் அப்படியே தான் நோபல் பரிசுன்னு சொல்லுவோம். சரக்குந்துனா லாரி. சிற்றுண்டு, சரக்குண்டு இந்த மாரிலாம் இருக்கிறப்போ வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும். சரக்குந்துன்னு வந்தா மட்டும் தான் லாரி. சரிங்களா? இதோட வந்து நம்ம 6தோட 3வது டெர்ம்ல இருக்க 3வது இயல் முடிச்சிட்டோம். ஆக மொத்தம் 6த் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் 7த் உங்களுக்கு அப்படியே லைன் பை லைன் போஸ்ட் பண்ணிட்டே வரேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க இந்த பெல் ஐகான வந்து மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு அப்டேட்ஸா மேல நோட்டிஃபிகேஷன்லயே வரும். தேங்க் யூ.